கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்மில் மகிமைப்படும்படியான கிரியைகளை நடப்பிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இதில் சொல்லப்படுகிறது, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நெகேமியா ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றி தானும் ஜனங்களும் தேசமும் மகிழும்படியாக ஆண்டவருடைய பலத்த செய்கைகளை கண்டு கலிகூறத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அங்கே கிரியை நடப்பிப்பதை நாம் காண முடிகிறது. இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்ததென்று சாட்சியாக அறிவிக்க காரணம், ஒரு பெரிய தேவ திட்டம் அல்லது பெரிய நோக்கம் இருக்கும் பொழுது நெகேமியா அதை நிறைவேற்ற ஆரம்பித்த நாளிலிருந்து பல விதமான நெருக்கடிகளையும் இடரல்களையும் மனிதர்கள் சத்துருக்கள் உருவாக்குவதை காண முடிகிறது. ஆனாலும் நெகேமியா இந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து ஜெயமாக பெற்றுக்கொண்டு 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டி முடிப்பதற்குரிய அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் அவனுடைய நாட்களிலே செய்ய காரணம் என்ன? நெகேமியா முதலாவது தேவனுடைய கரங்களிலே தன்னையும் தனக்கு தேவன் முன்வைத்திருக்கிற தேவ திட்டங்களையும் தேவைகளை முன்வைத்து அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவதாக ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் இரகசியத்தை மற்றவர்களுக்கு முன்பாக பறைசாற்றாதபடி இரகசியத்தை காத்து கொண்டு அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவனாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக சத்துருக்கள் அவனுக்கு பதிவிருந்த பொழுது அல்லது அவனுக்கு சூழ்ச்சி பண்ணின பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனை நிந்தித்த பொழுது அவன் சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி தேவ சமூகத்திலே அவைகளை சமர்ப்பித்து கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று தேவ கரத்திலே விட்டுவிடுகிறவனாய் காணப்படுகிறான். நான்காவது பார்ப்போம் என்றால், அவமானங்களும் நிந்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சத்துருக்கள் வெளிப்படையாக அவனை மிரட்ட ஆரம்பிக்கும் பொழுது பயமில்லாதபடி தளர்வில்லாதபடி அந்த வேலைகளை உண்மையாக அவன் நிறைவேற்றுவதற்கு வைராக்கியமுள்ளவனாக செயல்படுவதை காண முடிகிறது. அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய கரங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மைகளை தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் தங்களுடைய வஸ்திரங்களையும் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த வேத வசனத்தின் உண்மைகளையும் வெளிச்சத்தையும் விடாமல் இருந்ததை நாம் காண முடிகிறது. இப்படி தேவனுக்கு முன்பாக தன்னையும் தங்களுடைய வழிகளையும் காத்து கொண்டு தைரியமாய் நின்றபடியினாலே தான் ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை அவனுடைய நாட்களிலே அவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஆண்டவர் செய்து கொடுத்திருப்பதை அவன் சாட்சியாக அறிவிக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த நெகேமியாவை போல முதலாவது எல்லாவற்றையும் தேவ கரத்திலே நாம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால், அது மட்டுமல்ல, பல விதமான நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது அவமானங்களை சந்திக்கும் பொழுது தளர்வில்லாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட முன்னேறுகிறவர்களாக ஆண்டவருடைய நாமத்தினாலே பல விதமான மனித தொந்தரவுகள் வரும் பொழுது அதை பார்த்து சோர்ந்து போகலாயிராதபடி இன்னும் வைராக்கியமாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களாக தேவ சமூகத்திலே நம்முடைய இரகசியங்களை காத்து கொண்டு தேவனுக்காக முன்பாக நிற்கிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் வஸ்திரங்களை நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தையோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மைகளையோ களைந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுகிறவர்களாக நிற்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்ய நாம் மகிழ, நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் தேச மகிழ ஆண்டவர் இடைப்படுகிற தேவனாயிருப்பார். நெகேமியாவை போல நாமும் நம்முடைய வாழ்விலே மேலானவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நெகேமியா பின்பற்றின
அந்த தேவனுடைய வழிகளை நாமும் பின்பற்றி தேவ ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மிலும் நம்மூலமாயும் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. எசப்பா, உங்கள் கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நெகேமியா நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய இரக்கத்தினாலே காரியங்கள் கைகூடி வந்ததென்று அவன் சாட்சியிடத்தக்கதாக ஆண்டவரே மகத்துவமான காரியங்களை செய்தீங்கப்பா. அதற்காக எப்படியெல்லாம் அந்த நெருக்கடியான காலங்களிலே, தேவ திட்டம் கொடுக்கப்பட்ட காலங்களிலே என்னென்ன செய்து வருகிறான், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்தோம் தகப்பனே. எங்களுக்கும் பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களிலும் எங்கள் மூலமாயும் கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க நெகேமியாவை கை கொண்ட அந்த வழிகளை நாங்களும் ஆவிக்குரிய வழிகளாய் கை கொண்டு நாங்கள் தேவனுடைய நன்மைகளை சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.